ஆனந்தி, நாங்க உன்கிட்ட சொல்லாம நாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தது தப்புதான். எங்களை மன்னிச்சிடுறே. இனிமே உன்னை கேட்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டோண்டி. எங்களை மன்னிச்சிட ஆனந்தி. ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டோம். மன்னிச்சிட ஆனந்தி. மகேஷ், ஆனந்தி எங்க? எனக்கு தெரியாது மகேஷ். என்கிட்ட எதுவும் சொல்லல. வாட் இஸ் திஸ் மித்ரா? அவனுக்கு ஆபீஸ்க்கு வரல, அதாவது உனக்கு தெரியுமா? மகேஷ், இதெல்லாம் ப்ரொடக்ஷன் ஹெட் கருணாகரன் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. இதை என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? மித்ரா, நான் அபிஷியலா கேட்கல, பர்சனலா கேக்குறேன். ஆனந்தி நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ங்கிறத தாண்டி உன்னோட ஹாஸ்டல் மேட் தானே. ஆபீஸ்க்கு வரலனா உனக்கு அதை பத்தி தெரிய வேண்டாமா? என்ன மகேஷ், நானும் அம்மாவும் அவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறமும் நீ ஆனந்தி விஷயத்துல அப்படியே இருந்தா என்ன அர்த்தம் மகேஷ்? எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது மகேஷ். மித்ரா, இட்ஸ் ஜஸ்ட் அ கன்சர்ன். திடீர்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பை தூக்கி போடவும் முடியாது, புது ரிலேஷன்ஷிப்பை ஏத்துக்கவும் முடியாது. ஐ நீட் சம் டைம் ஃபார் எவ்ரிதிங். பாவம் அன்பு எனக்கு கால் பண்ணி ஆனந்தி எங்கன்னு கேட்டான். ஆனா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீ ஹாஸ்டல்ல தானே இருக்க, உன்கிட்ட கேட்டா தெரியும்னு இங்க வந்த. தட்ஸ் ஆல். இதுல ஹர்ட் ஆகிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்போவாவது ஆனந்தி எங்கன்னு சொல்லு. எனக்கு தெரியாது மகேஷ். இதோ வந்துட்டான். ஆனந்தி, உன்னை பார்க்க மகேஷ் சார் வந்திருக்காருமா. ரிசப்ஷன்ல வெயிட் பண்றாரு. எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க? என்ன ஆனந்தி, காலையில இருந்து போன் எடுக்க மாட்டேங்கிற? உனக்கு அன்பு போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறியா? என்ன ஆச்சு? எங்க போன? அது மகேஷ் சார், நான் ஒரு முக்கியமான விஷயமா போயிருந்தேன். என் போன்ல ஒரு பிரச்சனை. போன்ல பிரச்சனைனா அதை சரி பண்ண வேண்டியதானே? சௌந்தர்யா, ஆனந்தி வரலன்னு நீயாவது கம்பெனிக்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல, இல்ல அன்புக்காவது இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. இல்ல சார், சொல்லணும் தான் நினைச்சேன். அவசரமா போனதுல மறந்துட்டேன் சார். என்ன எல்லாரும் அவசரம் அவசரங்கிறீங்க? அப்படி நீங்க எங்க தான் போயிட்டு வரீங்க? ஓ, உங்களால சொல்ல முடியல. அப்போ சம்திங் ராங். எங்க போயிட்டு வரீங்க? சௌந்தர்யா, சொல்லு. நான் சொல்றேன். என்ன மேம், இவங்களாம் எங்க போயிட்டு வராங்க? அது ஒண்ணு இல்ல மகேஷ், ஆனந்தியோட அக்கா கல்யாண விஷயமா பட்டுப்புடவை எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் காஞ்சிபுரத்துல கடை வச்சிருக்காரு. நான் தான் இவங்களெல்லாம் அங்க கூட்டிட்டு போயிட்டு வரேன். அதுக்கு எதுக்கு இவ்ளோ பேர் போனீங்க? முதல்ல ஆனந்தி மட்டும் தான் வரதா இருந்துச்சு. காயத்ரி ரிஜினாவும் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அதான் இவங்களை கூட்டிட்டு போயிட்டு வந்தேன்.
கூட சௌந்தர்யாவும் வந்திருந்தா. சரி, புடவெல்லாம் வாங்கிட்டீங்களா? ஆ, ஆர்டர் பண்ணிட்டோம். நாளைக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கூட போயிருக்கும்போது என்ன பிரச்சனை வரப்போகுது? என்ன இது சம்மந்தம் இல்லாம இவங்க அவளை கூட்டிட்டு போய் வந்தங்கிறாங்க. ஒண்ணுமே புரியலையே. ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனந்தி, நீ முதல்ல அன்பு கால் பண்ணி பேசு. சார், என் போன் சரியானதும் நான் பேசிக்கிறேன். முதல்ல அந்த போனை தூக்கி போடு. நான் வேற போன் வாங்கி தரேன். மகேஷ், அதுவே நீ வாங்கி கொடுத்த போன் தான். இருக்கட்டும், அதனால என்ன? அது சரியில்லைன்னா அதை தூக்கி போட்டு வேற வாங்கி கொடுக்க போறேன். இல்ல சார், இது சின்ன பிரச்சனை தான், நானே சரி பண்ணிக்கிறேன். ஆனந்தி, சீரியஸா எந்த ப்ராப்ளமும் இல்லையே? என்ன மகேஷ், நான் சொல்றேன், அப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சேச்சே, அப்படிலாம் இல்ல. கொஞ்ச நாளாவே எதுவும் வெளிப்படையா பேச மாட்டேங்கிறா. வெளியே சொல்லாம உள்ளே வச்சிட்டு இருக்கா. அதனாலதான் கேட்டேன். ஆனந்தி, நீ அன்பு கிட்ட பேசின விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ற? மகேஷ், நான் ஆனந்தி கிட்ட பேசுறேன். யூ டோன்ட் வரி. சரி, ஓகே, பாத்துக்கோங்க. சார், அக்கா கல்யாணம் நெருங்கிருச்சு. நாளைக்கு அங்க ஊர்ல வீட்ல முகூர்த்த கால் நடுறாங்க. என்னைய ஊருக்கு கூப்பிடுறாங்க. நாளையில இருந்து நான் கம்பெனிக்கு வர முடியாது சார். எனக்கு லீவு வேணும். நோ ப்ராப்ளம், லீவ் எடுத்துக்கோ. உன் கூட யார் வரா? இல்ல, நான் மட்டும் தனியாதே போறேன். தனியாவா? நோ, உன்னை தனியாலாம் அனுப்ப முடியாது. ஆமா ஆனந்தி, நீ தனியெல்லாம் போக வேண்டாம். நாங்களும் உன் கூட வரோம். ஒன்னாவே சேர்ந்து போலாம். சௌந்தர்யா, உனக்கும் லீவ் தரேன். நீ ஆனந்தி கூடவே ஊருக்கு போய் அவளை பத்திரமா பாத்துக்கோ. சரிங்க சார். ஆனந்தி, ஊருக்கு போய் கல்யாண செலவுக்கு உனக்கு ஏதாவது பணம் தேவைப்படுதா? இல்ல சார், ஏற்கனவே தேவைக்கு மீறி எம்புட்டோ உதவி பண்ணிட்டிய. நீங்க கேட்டதே சந்தோஷம். எனக்கு இப்ப எதுவும் தேவையில்லை சார். சரி, நான் கிளம்புறேன். வரேன் மேம். மகேஷ், எனக்கும் ஆன்ட்டியை பார்க்கணும். நானும் உன் கூட வரேன். இல்ல மித்ரா, நான் வீட்டுக்கு போல, கொஞ்சம் வெளியே போறேன். பாய்.